ஸ்டார், நீ இங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. டோனி ஸ்டார், இன்வென்டர், அறிவாளி, தேசபக்தர். உங்களை இந்த காலத்து டாவின்சின்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? தப்பான கருத்து. நான் படம் வரையறதில்ல. பாத்தியோ, அதுதான் உன்னோட சாம்ராஜ்ய ஸ்டார். உங்களை மரண வியாபாரின்னு கூட சொல்றாங்களே, அதை பத்தி என்ன சொல்றீங்க? உன்னோட உயிர் இப்போ அந்த கொலைகாரங்க கையில தான் இருக்கு. புகழ்பெற்ற டோனி ஸ்டார் தேவையில்லாத பிடிவாதத்தினால தான் உயிரை விடணுமா, இல்ல உன் உயிரை காப்பாத்திக்க வழி தேடா? இதை செஞ்சாலும் அவங்க என்ன சாகடிக்க போறாங்க. நீங்க சாவோட விளையாடுறீங்க டோனி, அதுல நான் பங்கெடுத்துக்க விரும்புறேன். உலகத்தை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை வித்து நான் சம்பாதிச்ச போது நீ என் கூட இருந்த. ஆனா இன்னைக்கு என்னால பாதிக்கப்பட்டவங்களை நான் காப்பாத்த நினைக்கும் போது நீ போறேன்னு சொல்றேன். கவசத்துக்குள்ள இருக்கிற ஒரு கோழதான் நீ. அது மட்டும் இல்லைன்னா நீ யார்? உன்னை பத்தியும் தெரியும். உனக்கு பேரும் பெருமையும் வேணுங்கிறதுக்காக சண்டை போடுற. தியாகன்ற எண்ணம் உன்கிட்ட இல்லவே இல்லை. உன் உயிரை கொடுத்தாவது மத்தவங்க உயிரை காப்பாத்தணுங்கிற எண்ணமும் இல்லை. சூப்பர் ஹீரோ ஆயிட்டேன். அதனால நான் உங்களுக்கு சூப்பர் ஹீரோன்னு சொல்லல. நூத்துக்கணக்கானவங்க என்ன கொல்ல முயற்சி பண்றாங்க, ஆனா அவங்க கிட்ட இருந்து என் உயிருக்கு மேலானவங்க நான் காப்பாற்ற முடியும். அதான் நீ. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உயிரை வச்சிருப்பேன். நீதான் என் உயிர். அவங்க இறந்து கிடந்ததை பார்த்தேன், உணர்ந்தேன். உலகமே அழிஞ்சிருச்சு. வெளிப்படையா பேசு, இல்லன்னா நீதான் வருத்தப்படுவ. பேரண்ட்ஸ் அவங்க கடமையை கரெக்டா செஞ்சிருக்கீங்க. டோனி, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற வயசு உனக்கு இன்னும் வரல. அதான் இதை உனக்கு படம் பிடிச்சு வைக்கலாம்னு நினைச்சேன். இது உனக்காக தான் உருவாக்கினேன். மக்களோட கண்டுபிடிப்புகளை விட இது எவ்வளவோ உயரமானதுன்னு ஒரு நாள் நீ புரிஞ்சுக்கிற. உன் அப்பாவை பத்தி என்ன நினைவு இருக்கு? உணர்ச்சிகளே அவருக்கு இருந்தது கிடையாது. என் மேல அன்பு வச்சிருக்கேனோ இல்லை என்ன கண்டா பிடிக்கும்னு அவர் சொன்னது. இதுல எதிர்கால வாழ்க்கையே என்ன நம்பித்தான் இருக்கும்னு அவர் பொறுப்புகளை எனக்கு கொடுத்திருக்காருன்னா அதை என்னால ஏத்துக்க முடியல. என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ சாதிச்சிருந்தாலும் என்னோட பெரிய படைப்புன்னா அது நீதான். நீ என்னதான் பயமுறுத்தினாலும் அதுக்கெல்லாம் நான் அசரவாயு. ஸ்டாக் என்ன உனக்கு தெரியும்? நடிச்சுக்காத சார். என்ன மாதிரி அறிவுங்கிற சாபத்துக்கு ஆளானவன். என்னோட ஒரே சாபம் நீதான். அது ஒரு வழி பார்த்து தெரியும்ல. நல்லது செய்யலைன்னா நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? என்ன செய்யறோங்கிறத நான் நல்லா உணர்ந்துட்டேன். என் மனசை பொறுத்தவரை நான் செய்யறது கரெக்ட். உண்மை என்னன்னா நான் தான் அயர்ன் மேன். என் வீடை என்கிட்ட இருந்து பறிக்கலாம், ஏன் என் ஆயுதங்களை, என் கருவிகளை கூட, ஆனா ஒண்ணு மட்டும் என்கிட்ட இருந்து பறிக்கவே முடியாது. நான் தான் அயர்ன் மேன்.